ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். பனானா வீட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து 1.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது மாதிரி 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2லேருந்து 3 வாழைப்பழம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதே மாதிரி 1/2 கப் அளவு வெள்ளை சக்கரை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு உருக்கின வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 முட்டை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருந்தோம் இல்லையா மாவு, அது கூட சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கணும். கெட்டியே இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபுல்லாக மெல்டட் பட்டர் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக நம்ம சுற்றி தேய்ச்சிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த பேட்டர் எடுத்து அதில் பாதி அளவு ஊற்றுங்க. ஏன்னா கேக் வந்து உப்பி வரும், அதனால் நீங்கள் பாதி அளவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறமா அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ். அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான கேக் சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடும். ஸோ நான் கட் பண்ணி காப்பிக்கிறேன் பாருங்கள். ஸோ கட் பண்ணும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.